ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த ஏடிஎம்எஸ் இ பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பதியில் ஒரு ரேணிகுண்டான்ற ஒரு பிளேஸில் தான் வந்து இந்த ஷோரூம் இருக்குங்க. இந்த ஷோரூமில் வந்து ஏற்கனவே உள்ள நல்லா லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க வண்டியெலாம். இவங்களுடைய ஃபேக்ட்ரியில் இன்னும் குவிஞ்சு கிடக்குதுங்க வண்டி. நம்மளுக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி நம்ம கேட்லாக் பார்த்து சொன்னதுமே அவங்க அங்கேருந்து வந்து கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இறக்கிடுவாங்க. ஸோ இந்த ஷோரூம்லேயே பாருங்கள், நம்ம ஸ்கூட்டி மாடல்லேருந்து அப்புறம் இந்த ஆக்டிவா மாடல், அப்புறம் பைக்கு, லோடு வண்டி இப்படின்ட்டு நிறைய டைப் ஆஃப் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். லைனாக வந்து ஒரு கலரில் நல்லா அழகாக. இது என்ன பெட்ரோல் வண்டிக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. இன்னும் வித்தியாசம்னா நம்ம சூப்பரான பாயிண்ட்ஸ் வேணால் சொல்லலாம். நம்ம என்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோலை போட்டுட்டு புகையை விட்டுக்கிட்டு இல்லாமல் இந்த அழகாக சார்ஜை போட்டுமா சூப்பராக வந்து நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எதுவுமே இல்லாமல் போய்கிட்டே இருக்க வேண்டியது தாங்க போல. ரைட், சூப்பராக இருக்க வண்டியை பார்த்ததும் வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வராமையாக இருக்கும். சரி, வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா உடனே இந்த நம்ம என்கொயரிக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து 15,000 வந்து நம்ம முன்னாடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா என்ன டைப் ஆஃப் வண்டி வேணுன்றதை வந்து நம்ம வந்து அந்த கேட்லாகில் வந்து இது பண்ணி கேட்டோன்னா அங்கேருந்து வந்து இறக்கிடுவாங்க. இது சென்னையில் வந்து காரப்பாக்கம்லேயே இந்த இது ஷோரூம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைன் பார்த்துக்கலாம். இதுலேயே அந்த இன்னொரு அந்த 80cc சொல்லிட்டு சின்ன வண்டி ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அது என்ன டைப்புனா, அது வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் வேண்டாம், லைசன்ஸும் வேண்டான்றாங்க. அது வந்து ஒரு 30-40 ஸ்பீடுக்குள்ளே தான் அது போகுமா. அதாவது நம்ம சைக்கிளுக்கு போவோம் இல்லையா, சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இந்த ஊருக்குள்ளேயே ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே வந்து ஓட்டிக்கலாம். இந்த வண்டி தான் ப்ளூ கலர் வண்டி. ஸோ இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பயமே இருக்காது, அந்த ரொம்ப ஸ்பீடாகவும் ஓடாதுன்றதுனால அதனால தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதுலேயே லோடு வண்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, பைக்கெல்லாம் கூட இருக்குங்க. இந்த வண்டியோட சாவியை பார்த்தீங்கன்னா, அந்த சாவியிலே வந்து இந்த லாக்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்கெலாம் வந்து கீழே வந்து லாக் பண்ணுவோம், அப்புறம் ஆன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதோடைய இதிலே வந்து கான்ஃபிகரேஷன் வந்து அதோடைய சென்சார் இருக்குது. ஸோ இந்த நம்ம கீ வச்சே வந்து அதை வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது பாருங்கள், ஆன்டி தெஃப்ட்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இதில். அது வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த திருடங்களாம் வந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக அப்படியே நம்ம நகர்த்திட்டே போகும்போது அதுவே வந்து ஒரு 4 அடி தள்ளும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அலாரமும் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், வண்டியை நம்ம காப்பாற்ற வேண்டாம் போல இருக்கு, வண்டி அதுவே அது காப்பாற்றிக்குதுங்க சூப்பராக. இப்படி ஒரு சிஸ்டம்லாம் இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்குங்க. அதாவது என்னென்ன ஸ்பீடு நம்ம ஏற்றிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதாவது 70 ஸ்பீட்லேயும் போகுது, திரும்பியும் வந்து 110 ஸ்பீடு வரைக்கும் கூட போகுது. அதை வந்து ஒன்று செட் பண்ணிக்க வேண்டியது எல்லாமே பட்டன் மூலியமாக அப்படியே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும், அந்த வண்டியை சார்ஜ் போட்டோமா, அதாவது 4 யூனிட்ஸ் தான். அதாவது கரண்ட் பில் வந்து அந்த யூனிட்ஸ்க்குன்னா ஒரு 30-40 ரூபாக்குள்ளேயே வந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து 300 ரூபாய் செலவு பண்ணி பெட்ரோல் போட்டு போகிற இடத்துல வந்து ஒரு 30-40 ரூபாக்குள்ளேயே வந்து சூப்பராக போகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும், வண்டியை புக் பண்ண எடுத்து ஓட்ட வேண்டியது தானே. ஓகே வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்டான ஒரு விஷயம். ஏன்னா நெக்ஸ்ட் டெக்கேடுக்கான ஒரு விஷயம். இது பெரிய ஃபியூச்சர் இருக்கு, நல்ல ஒரு ரெவல்யூஷனா கிரியேட் ஆக போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இது மூலியமா ஒரு பெரிய வியாபார வாய்ப்பு உங்களுக்கு நாங்கள் தரோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நாங்கள் கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம், பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம். தேங்க்யூ.